அதான் நான் நாளைக்கு காலைல வரையும் ஆகும். கையில அடிபட்டு தான் இருக்கு. ஒரு மாதிரி ஏதோ டிப்ரெஷன் ஸ்டேஜ் ஆஃப். பட் ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, வீடியோ எடுக்கும் போறேன் நல்ல நாள் அதுவும் இப்படி பண்ணிட்டேன்னு திட்டுறாங்க. யாருமா ப்ரொமோஷன் பண்ண சொன்னாங்க. ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுற vlogல வந்து கொஞ்ச நாளாக சூப்பராக போடணும்னு தீபாவளி vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ தீபாவளி vlog, தீபாவளி எப்படி போகும்போது எதுவுமே எனக்கு தெரில. ஒரே பட்டாசு தான் எல்லோரும் வச்சுட்டு இருக்காங்க. பட் ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே தீபாவளி அப்போது காலையில் எழுந்து வந்தால் வீடு சுற்றி ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கும். பட் இந்த டைம் அவ்வளோ பேர் பட்டாசு வெடிக்கலை. ஓகே ஃபைன், அவ்வளோ பேர் பட்டாசு வெடிக்கலன்னு நினைக்கிறேன். நாங்களே வந்து கொஞ்சம் பட்டாசு தான் வாங்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் இந்த டிசைனாக அதையுமே நாங்கள் வெடிப்போம். எங்களுக்குமே பட்டாசு வெடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அது ஒரு வேளை நாங்கள் வந்து 20 ரீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த 16 அபோவ் தாண்டினதுனால எங்களுக்கு அப்படி ஆயிடுச்சான்னு தெரில. ஸோ நீங்களே வேணால் சுற்றி பாருங்களேன், வெயிட் பண்ண. I'll show you how this scenery looks. இதுதான் இருக்கு இங்க சுத்தி ஃபுல்லா. அழகா தான் இருக்கு, கேமரானால நல்லா தெரியுது. பட் அந்த புகை மூட்டம், அந்த புகையா இருக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த வாட்டி அவ்வளோ இல்லை. பட்டாசு வெடிக்கிற அந்த இதுவுமே இல்லை. பட் ரொம்ப மழை வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த சீனரி அழகாக இருக்குது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த புகை மூட்டம்லாம் இல்லை. ஸோ நானுமே குளிச்சு ரெடி ஆகணும். மை மாம் எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு காலையில் கோலம் போட்டுருக்காங்க. மழை வேற பெஞ்சுதா, அதனால நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த ஃபோனில் பார்க்குறது பிடிச்சிருக்கு. நான் கோழிக்கு அரிசியெல்லாம் போட்டுருக்காங்க. அப்படியா? பத்தை வச்சுட்டு பால் ஊற்றக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தான் சமத்திட்டுவாங்க. காலையிலே குளிச்சுட்டேன். வீடியோ எடுக்கும் போது இப்படி சொல்லாதம்மா. ஃபுல்லா ஊத்திடுவா பால். சூப்பரா இருக்கு காஃபி. இட்ஸ் தீபாவளி மார்னிங் அப்படின்றதுனால வி அஃப்கோர்ஸ் நீட் டு தலை குளிச்சு ஃபைன் வந்து எண்ணெய் தேய்க்கணும். ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்கேன். திருப்பி வந்து சாங்கியத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் குளிக்கணும். மழை காலமாக இருக்குது, குளிக்க முடியல, மனசு வர மாட்டேது. பட் குளிக்கலைன்னா வீட்டில் அடிப்பாங்க. அதனால் இன்னைக்கு குளிக்கணும் கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து நேற்று குளித்தேன் நான். குளிச்சிருப்பேன், எனக்கு ஞாபகம் இருக்காது கொஞ்சம். கொஞ்ச நேரம் மழையில் நினைக்கலான்னு போனேன், கையில் அடிபட்டுருச்சு. இப்போதைக்கு பேண்டேஜ் வாங்க முடியாது, துணி கட்டி கொண்டாங்க. வலி உசுறு போகுது. நல்ல நாள் அதுவும் இப்படி பண்ணிட்டேன்னு திட்டுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு கை வலி உயிர் போகுது. ஒரு மாதிரி இப்படி எரியுது. நம்ம பட்டாசு வாங்கி இதுதான் நான் வந்து வெடிப்போம் பொறுமையாக. இதில் இருக்க பட்டாசுன்னா மை ஃபேவரட். அதான் நெயில் பாலிஷ் போட்டேன். சே ஹாய். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் கேஎஸ் டெய்ரி ஃபார்மிங் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது எங்க அப்பா பார்த்தாருன்னா அவனை யாருமா ப்ரொமோஷன் பண்ண சொன்னாங்க. கையங்கால வச்சுட்டு சும்மா இருக்க பழக்கம் இல்லையான்னு திட்டுவாரு.
இதுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்படி அவங்க ஒய்ஃப் பண்றதுக்குலாம் எங்க அப்பா கிழிச்சாரு. இதுதான் என்னோட தீபாவளி ட்ரெஸ் நல்லா இருக்கு. நீங்களும் ஒரு மாதிரி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. கம்மல் நல்லா தெரியுது இதுல. புது எல்கேஜி பசங்க கூட அவுட்ஃபிட் எப்படி காட்டாரு. குளிச்சுட்டேன், ஆனா மூஞ்சி தான் இப்ப கிடக்கு. அது கொஞ்ச நாளா வந்துடணும். முகமே அப்படித்தான் இருக்கு, ஒரு மாதிரி ஏதோ டிப்ரெஷன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல. சுத்தாதான் போட முடியும், சும்மா போட்டியா போட்டியா. யாரம்மா? ஏன் அந்த சின்ன மாத்திரை இல்ல, அதுதான் காணும் தேடி வைக்கிறேன். போ, தூக்கு மாத்திரை தான் அது. அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி வந்து தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவர் அதிகமாகி டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. பட்டாசு வெடிக்கணும்னு மார்னிங் தான் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போய் பட்டாசு வெடித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஈவினிங் சுத்தமாக எழுந்துக்கவே இல்லை. டேப்லெட் போட்டு படுத்தவன் தான். இன்ஜெக்ஷனோட தாக்கத்தில் பயங்கரமாக தூங்கிட்டான். அண்ட் இது தீபாவளி அன்னைக்கு. ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு வீடியோக்குள்ளே வரதே பிடிக்காதான, நான் அவர் ஃபோர்ஸ் பண்ணி வீடியோ கூப்பிடுவேன். பட் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு பாருங்களேன். வாழ்க்கையை வெறுத்துட்டேன். வெயிட் பண்ண கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி. அப்படி தள்ளி விடா. நான் சொல்லிட்டே இருக்கேன் இரு அப்படியே வெடிக்கிறேன். அறிவே கிடையாது அது அவனுக்கே தெரியாது. திரியெல்லாம் பிரிச்சுட்டு இருக்குது. சொல்லிட்டு இருடானு. உனெல்லாம் கிள்ள முடியாது, ஜாட்டி மாதிரி வரும். வெய் சரிவா வந்து போனையாவது இப்படி அதுக்குதான் மேல ஓட்ட குத்துக்கிறாங்க. போறியா ராக்கெட்லாம் கூட வச்சுன்னு வந்துக்கிறேன். கோகுல் அங்க ரெண்டு காலைல 6 மணிக்கு மழை பெய்யுது, அப்படியே வச்சு விட்டேன். பத்திரிக்கை எடுத்து போயிட்டு அது மூணு வச்சு விட்டேன். மேல வெடிக்கிறேன், மேல இருந்து புகையே வரல. டேய் ஒழுங்கா வெயி. ஓடாத லூசே. பாருங்க நல்ல தலை என்ன போட்டோ எடுத்தா வந்துட்டா. இன்னொன்னு உங்க கட்சி
உங்க தளபதி கொடுக்க சொன்னாரு. உங்க தளபதி ஏய் போடுறா. 200 ரூபாய் உங்க தலைவர் கொடுக்க சொன்னாரு. ஏய் போடு தேலியா. ஏய் நான் முடிச்சிட்டு போயிட்டு டமால்னு வெடிக்க ஃபுல்லா எடு. ஏய் அப்படி திரும்பி நின்னு எடு. ஏய் கால விழுந்துருவே. மாட்டு வண்டியில முட்டி. நாளைக்கு காலையில வேலை இருக்குதா? அதான் நாளைக்கு காலைல வரையும் ஆகும். சூடு வர மாட்டேங்குறா. கையில வச்சு பாரு. அவருக்கு செங்கல்தே வேலை இருக்குது போல. ஓகேவா? My God, it's raining. நாங்க கொஞ்ச நேரம் கூட பட்டாசு வெடிக்கல. மழை பெய்யுது. நைட் அந்த வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே மாடியிலேயே ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேன். பட் நான் வந்து நைட் அவ்வளோ பட்டாசு தான் வெடிக்கலை. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இவங்க நாங்கள் வச்சுருந்து என் பர்த்டேக்கு இந்த பட்டாசுலாம் இவங்க வெடிப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்களே பட்டாசு வெடிக்கும் போது நிறைய மழை வந்துடுச்சு. அதனால் நாங்கள் பாதிலேயே ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் வெடிக்கலான்னு பார்த்தோம். பட் வந்து டைம் இல்லை எங்களுக்கு சுத்தமாக. ஸோ அதனால் அந்த பட்டாசுலாம் நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம். சீக்கிரமாக வெடிச்சிருவோம். தீபாவளி விழாக்கு அதை போடணும் இதை போடணும்னு நிறைய இமேஜினேஷன்லாம் பண்ணேன். பட் வந்து ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஆக்சுவலி ஈவினிங் நினச்சா நான் மட்டும் தனியாக போய் கூட கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடிச்சிருக்கலாம். பட் நான் கூலி படம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன மாதிரி எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஆல் ஓவர் மூவி வாஸ் ஃபைன். பட் வந்து அந்த வில்லனோட பையன் அர்ஜுன், அவனுக்கு கொன்னது மட்டும் என் மனசு ஆறவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு அவனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து எங்களோட காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார் எங்களோட ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும்போது. ஸோ எனக்கு அவர் கொன்னது வந்து எனக்கு அப்படியே மனசெல்லாம் வலிச்சுது. ஸோ வேறு வழி இல்லை, அவர் செத்தாதான் படம் போல். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இனி வந்து அப்பப்போ கொஞ்சம் vlogs, வீடியோஸ் அண்ட் நிறைய அப்பப்போ மீட் பண்ணுவோம். Yeah, of course. Hope you guys enjoy this video. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Of course, வேறு என்ன சொல்லணும் தெரியல. Yeah, bye bye, tada.